வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோல நீங்க தம்ப்லைன்ல பார்த்திருப்பீங்க, எம்பி அர்ச்சுனாவுக்கு பயந்து கடலுக்குள் முத்தெடுக்க சென்ற சைக்கிள் கட்சி. இது சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். என்ன நடந்தது அப்படி என்ற விஷயங்களை ஃபுல்லா நாங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளராக இருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி விடுங்க. சைக்கிள் கட்சி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ச்சியாக முட்டிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள்ல பிரதான கட்சின்னு சொன்னா இந்த சைக்கிள் கட்சி தான். இதுக்கான அடிப்படை காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்படுகின்ற நேரத்துல வந்து எங்களுடைய போராளிகள், அதே மாதிரி எங்களுடைய மக்கள் சரணடைய இராணுவத்திடம் சரணடைய யோசிக்கின்ற அந்த நேரத்துல வந்து இவர் தன்னுடைய தொலைபேசியை வந்து நிறுத்தி விட்டுட்டு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, பேசாம படுத்து நித்திர கொண்டுட்டார் அப்படின்றது இவர் மேல தொடர்ச்சியா வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அவரோட முட்டி கொண்டிருக்கிறார், கயேந்திரகுமார் எம்பி அவர்களோட. இந்த சைக்கிள் கட்சி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கெங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பெயர்கள் பேசப்படுகிறதோ, சரியா யோசிச்சுக்கொள்ளுங்க, எங்கெங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பெயர்கள் ஆதரவாக பேசப்படுகிறதோ அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து சென்று தாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி அங்க கால் வைக்கணும். இப்ப தையட்டிய வச்சு கொஞ்ச காலம் சைக்கிள் ஓடிச்சினம், தையட்டியில சைக்கிள் ஓடி முடியல. அது இப்ப வந்து தையட்டி தொங்கி கொண்டு நிக்குது. ஒரு காலத்துல 50 பேருக்கு மேல அதுல ஆர்ப்பாட்டத்துல இருந்துச்சுன்னா இப்ப 5 பேர்ல வந்து நிக்குது. இதுல வந்து அவரோட சேர்ந்து இயங்கி திரிகிற இன்னொரு அரசியல்வாதி, அவற்ற விளையாட்டு பெரும் விளையாட்டு, அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் சமூக ஊடகங்கள்ல வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படித்தான் இருந்தது தையட்டி. அதுக்கப்புறம் தையட்டியை விட்டு அங்கே அந்த கந்தரோடைக்கு போச்சு. நம்ம எங்கன்னு சொன்னா அந்த கந்தரோட அந்த மண் குமுளியல் இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள வந்து போச்சுன்னா அது சரி வர இல்லை. அந்த குமுளி அது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் தங்களுடைய பிரதேசம் தான் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாட போட அங்க வந்து அதுவும் சரி வர இல்லை. இப்படியே இருக்கின்ற பொழுது அண்மையில இந்த மயிலிட்டி அங்கால அந்த பலாரி பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது அங்கே எங்களுக்காக அல்லது எங்களுடைய 35 வருட போராட்டத்தை அல்லது எங்களுடைய வலிகளை புரிஞ்சது வந்து எம்பி அர்ச்சுனா தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கதை அந்த பகுதி மக்கள் சொல்கின்ற பொழுது உடனடியாக அங்க ஓடி வந்து இவர் சைக்கிள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அதே மாதிரி மற்றவர் நாட்டாமையும் வந்து பாத்தீங்கன்னா உடனே அங்க வந்து நின்று டக்குன்னு ஒரு வீடியோ கட்டையும் கொடுத்து, நாங்களும் மக்களோட நிக்கிறோம், நாங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள், அர்ச்சுனா இங்க வாரல்ல, அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் தான் கதைக்கிறார், நாங்கள் மக்களோடு மக்களாக நிக்கிறோம். மக்கள் அதை யோசிக்கல. மக்களுக்கு வந்து தேவை தங்களுடைய வழிகளை கொண்டு போய் அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்த்து தங்களுக்கான தீர்வை யார் பெற்று தருவார்களோ அவங்களோட தான் மக்கள் பயணிக்க விரும்புறாங்க. அதனாலதான் டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய பேர் வந்து பாவிக்கப்பட்டது. அந்த இடத்துல உடனே ஓடிப்போய் என்ன செஞ்சோம்னா, நாங்கள் மக்களினுடைய ஆதரவாளர்கள் அல்லது மக்களுக்கான அரசியல்வாதிகள், மக்களுக்காக நாங்கள் செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி தங்களுக்கு ஒரு பேரை எடுக்க யோசிச்சுனா அது வந்து சரி வரல. இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா அந்த மனுஷரை கடிச்ச மாதிரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எங்களை மீன் பிடிக்கிறார்கள். எங்களுடைய இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பண வருமானம் வந்து மீன்பிடித்துறை. இங்க பிரான்ஸ்ல எல்லாம் வந்து இந்த உணவகங்கள்ல வேலை செய்யற நாட்களுக்கு தெரியும், நிறைய மீன்கள் வந்து இலங்கையினுடைய மீன்கள்லாம் இங்க வருது. இலங்கையினுடைய பேர் மேட் இன் ஸ்ரீலங்கான் இருக்கும், அல்லது வந்து இம்போர்ட் பை ஸ்ரீலங்கான் இருக்கும். பாருங்க, அந்த பேக்கெட்ல எல்லாம் அடிச்சிருப்பாங்க, அந்த சுமோன் மீன்ல எல்லாம் அடிச்சிருப்பாங்க, தொன் மீன்ல அடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுடைய பெரிய ஒரு இலங்கையினுடைய பெரிய ஒரு வளத்தை தாங்கி பிடிக்கிறது வந்து மீன்பிடித்துறை. ஆனா ஆண்டாண்டு காலமாக பாதிக்கப்படுறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் போர்க்குள்ளே வந்து இராணுவத்தினரால சுட்டுக் கொல்லப்பட்டதும் அவங்கதான், நேவியால சுட்டுக் கொல்லப்பட்டதும் அவங்கதான். கடைசியில வந்து இப்ப அவங்க எல்லாம் போதைப் பொருள்களை கொண்டு வராங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அவங்களுக்கு கெட்ட பேர்கள் இருக்கிறது. அதை தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இழுவை படகுகள் மூலம் இந்தியாவில இருந்து வந்து மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்ற பொழுது அந்த இழுவை படகுகள்ல வந்து மீன் பிடிக்கிறத வந்து தடை செய்யறதுக்கு அரசாங்கத்தாலே முடியல. அண்மையில போய்
தமிழக முதல்வரை சந்திச்சு வந்த சைக்கிள் கட்சியாலே முடியல. அங்க போய் என்னத்தை கழிச்சிட்டு வந்தீங்க முதலியா நான் வேண்டாம் அந்த நாங்கள் கொடுத்த அஜெண்டாவில் வந்து மீன்பிடிக்கிறவர்களோட பிரச்சனை சம்பந்தமா கதைக்கிறேன்னு சொல்லி அதுல ஒரு போட்டிருந்தோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே இல்ல, நடக்க போறதும் இல்ல. இது 2 நாட்டுகளுக்கு உரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அண்மையில டாக்டர் ராமநாதன் அவர்கள் வெளிநாடு ஒன்றுல இந்த இந்தியாவினுடைய அரச பிரதிநிதிகளோட சந்திக்கின்ற பொழுது கதைக்கின்ற பொழுது இது சம்பந்தமா நாங்கள் ஒரு ஓகே கதைக்கிற அரசாங்கத்தோடு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போனவங்களும் அப்படியே பேகாடி போட்டாங்க. இப்படி இந்த வடபகுதி மீனவர்கள் வந்து தொடர்ச்சியா பாதிக்கப்படும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீங்க இங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு குளரெல்லாம் யாரும் வேணுமெண்டா நீங்க போயிட்டு இந்த பருத்தித்துறை கடற்கரை பக்கம் அல்லது இந்த மயிலடி அங்காளி கடற்கரை பக்கம் அங்கால காங்கேசந்துறை கடற்கரை பக்கம் போய் பாருங்க. காங்கேசந்துறை பக்கம் மாமிக்காரங்க இருக்கிறாங்க நினைக்கிறேன், நாங்களே கொஞ்சம் மக்களை அனுமதிச்சிருக்காங்க இருக்கிறதுக்கு. அந்த கடற்கரை பக்கங்களை போய் பாருங்க. அந்த மக்கள் அந்த சின்ன சின்ன போட்டுகளை வச்சுக்கொண்டு ரோட்டு வழியே இருந்து கொண்டு என்ன செய்யறன்னு தெரியாம அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு சில வந்து இந்த டிராக்டரை பயன்படுத்தி மீன் பிடிக்கிற முதலாளிகளை தவிர்த்து மிச்ச பேரெல்லாம் அந்த கீழ்மட்ட தொழிலாளர்கள் அவ்வளவு கஷ்டப்படுது. இப்படி இருக்குன்னு அவங்களுடைய அந்த வரிகளை புரிஞ்சு கொள்ளாத எங்களோட சைக்கிள் கட்சி அங்க போயிட்டு அவங்களோட சைக்கிளோட வலிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் நின்று கடலுக்கு குதிக்கிறது வலிக்கிட்டு இருக்காரு. நானும் வந்து கடலுக்கு நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய போறேன்ட்டு. முதல்ல டாக்டர் ராமநாதன் சுனா வந்து இது சம்பந்தமா ஒரு இடத்துல கதை கேட்கல. மீன்பிடித்துறை அமைச்சரோட எல்லாம் அன்னை 11 கேள்வியா ஏதாவது போட்டவர் மீன்பிடித்துறை அமைச்சர் வந்து 11 கேள்வி பதில் இல்ல. இவங்க பார்த்தாங்க என்ன, டாக்டர் ராமநாதன் சுனா வந்து இங்க அமைச்சர்களுக்கு வந்து தடி ஓட்டி கொண்டிருக்கிறாரு, நாங்கள் வந்து இவர் இங்க தடி ஓட்டி இவர் நல்லதை செய்யட்டு, நாங்கள் அந்த இடத்த போயிட்டு மக்களுடைய பிரதிநிதியா நின்று கொண்டு அவங்களுக்கு கையை கொடுத்து அவங்கள காய்க்கிற மாதிரி காய்ச்சி போட்டு ஏதாவது நல்லதுன்னா தான் நாங்க பேர் எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அங்க போய் நின்று கொண்டு மக்களா போய் நின்று இருக்கிறார். நின்று கடலுக்கு குதிக்கலாமா, முத்தெடுக்கலாமா, மீன் பிடிக்கலாமா, அல்லது அந்த என்ன இழுவை படகுகளை போய் கைது செய்து வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கடற்கரை யோசிக்கிறார். அப்ப நீங்க உங்களை வந்து கடலுக்கு போய் நின்று யோசிக்கிறதுக்கு எல்லாமே இல்ல. நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க அரச பிரதிநிதி கடல்ல போய் நின்று யோசனம் இல்ல. நீங்க நேரடியா என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா அரசாங்கத்துக்கு உந்துதல் கொடுத்திருக்கணும். அரசாங்கத்துடன் கையூட்டு பெற்று நீங்கள் இருக்கின்ற நேரங்கள்ல வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இப்ப என்பிபிக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில ஆதரவு கொடுத்துக்கொண்டு தான் இருக்க போறீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல சரியா நீங்க இப்படி போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஏமாத்தி அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றது, அவங்கள வந்து விஷயம் தெரியாத மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க வடபகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில நீங்க இது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு தான் பிரச்சனை கொடுக்கணும். ஒரு எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நீங்க அரசாங்கத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் கடல்ல குதிக்க போறேன், முத்தெடுக்க போறேன் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்னன்னு சொன்னா இது சாத்தியக்கூறல. அதோட இது 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. அரசாங்கத்தின் ஊடாகத்தான் இது உந்துதல் கொடுத்து அரசாங்கத்தின் ஊடாகத்தான் பிரச்சனை கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து அந்த வடபகுதி மீனவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்று கொடுக்கணும். மாறி மாறி வடபகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மீன் சமாசமும் கத்துது. அதுல அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு நாளைக்கு டாக்டருக்கு சார்பாக கதைப்பார், ஒரு நாளைக்கு டாக்டருக்கு எதிராக கதைப்பார், அப்படி ஒருத்தர் இருக்கிறார். சரி அவரை விடுங்க, அவரை காய்ச்சி பிரயோசனம் இல்ல. இந்த சமாசங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனடியா என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு எல்லாத்தையும் கதைச்சு சரி வாங்க எல்லாரும் ஜனாதிபதியிடம் போய் சந்திச்சு இதை சம்பந்தமா முறையிடுவோம் அல்லது கடற்துறை அமைச்சரிடம் முறையிடும். அவர் கடற்துறை அமைச்சர், அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து கடற்துறை அமைச்சர், யாழ்ப்பாணத்தின் அமைச்சர், அவர் கடற்துறை அமைச்சர் கிடையாது. அப்ப ஜனாதிபதியிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களா இத ஒரு முடிவு கொண்டு வரணும். இதை விட நடுவ மீனவர்கள் ஆர்ப்பாட்டம், மக்கள் ஆர்ப்பாட்டம் நீங்கள் அரசியல்வாதிகள் அதுல இருந்து குளிராயிருங்க. அப்ப இது எந்த சாத்திய கூறன்றது இல்ல. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்குமாண்டா தீர்வு இல்ல. ஏதோ நீங்க இதுல வச்சுக்கொண்டு தையிட்டியில அரசியல் முடிஞ்சது. இப்ப வந்து இந்த மீனவர்களோட பிரச்சனை, மயிலட்டி காணிக்காரட்ட பிரச்சனைகள்ல போய் இலகுவாக என்ன செய்றீங்கன்னா குளிராயிருங்க. இதனாலதான் டாக்டர் ராமநாதன் அவர்கள் வந்து நேரடியா அரசாங்கத்துல மூட்டுறதுனால அவர் தனக்கு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அரசாங்கத்துல முட்டி கொண்டிருக்கார். நீ இந்த அமைச்சரிடம் வந்து கேள்வியை கேட்டா அமைச்சர் கேள்வி கேட்கிறேன்னா அமைச்சர் இல்ல பாராளுமன்றத்துல சபையில அவர் எழுப்பி போயிட்டார். பேருந்து வந்து சொல்லி சொல்ல எனக்கு காலம் வேணும், இதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லி இது எல்லாரும் பொதுவா சொல்லி அடிக்கிற ஒரே விளையாட்டு தான். எல்லாரும் சொல்லிடும் என்ன எங்களுக்கு இப்ப உடனே பதில் சொல்ல முடியாது, எங்களுக்கு 2 கிலோமீட்டர் தான் 3 கிலோமீட்டர் தான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். பேருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு புள்ளி வராங்க தூக்கி வந்து வச்சுக்கொண்டு சும்மா சடைஞ்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க மக்கள் பாக்குறாக்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னா இதுக்கு யார் இந்த இடத்த வந்தா சரியான வேலை செய்வாங்க அப்படின்றத உங்க புரிஞ்சு கொள்ளணும். டாக்டர் ராமநாதன் எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு அவருக்காக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்ப அவர் இந்த இடத்துல இருந்தால்
ஒரு வடமாகாணத்தின் முதலமைச்சராயோ அல்லது அவர் ஒரு வடமாகாணத்தின் அமைச்சரா இருந்தா உடனே என்ன செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? உடனடியா வா கடலுக்கு போவோம், எடு தம்பி மேல எல்லாம் போட்டிடுறா, நடுக்கடலை விடு, எவனவன் போட் வருது, நேவிய கூப்பிடு, இங்க வாங்க நேவி மேர் புடிங்க, இவ்வளவு பேட்டையும் போட்டேன் கொண்டே போடு, அரெஸ்ட் பண்ணு, இவ்வளவு தண்டை பணம் போடு, அரசாங்கத்துல சொல்லு, இவ்வளவு பேர் எம்புறா இவ்வளவு காசு கட்டணும், அல்லது ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். இதுக்கு அப்புறம் இவ்வளவு இல்ல கடல் லேக்குல எங்கட கடல் லேக்குல வரக்கூடாது முடிவெடு, இதுக்கு மேல வந்தா நாங்க கைது செய்வோம், அளவுக்கு அதிகமான தண்டை பணம். இப்ப ஒரு ஒரு மீன்பிடி போட்டை பிடிச்சா மீன்பிடி போட்டை வந்து தடை செய்கிறது, இலங்கை நாட்டுக்கு உள்வாங்கிறது, கொண்டு வர மீனவர்களுக்கு முடிக்க வர மீனவர்களுக்கு அதி உச்ச என்ன சொல்றது தண்டனை, அது உச்ச தண்டனை. சும்மா இந்த சிறைக்குள்ள போட்டு பிரயோசனம் இல்ல. இப்ப போடுறது வந்து 1 கிலோ மீன் பிடிச்சா 1 மில்லியன் ரூபாய் தண்டை பணம் எங்கடா இதுக்குள்ள வந்து சரி, அல்ல எங்களுடைய கடல் ஏரியாக்குள்ள வந்து இந்த 1 கிலோமீட்டருக்குள்ள வந்து 1 மில்லியன் ரூபாய் இந்திய காசு அல்லது இலங்கை காசுல ஒரு 15 மில்லியன் அடிச்சு விடுறது, கட்டி போட்டு நீ சரீர பணியில வெளியில போ. சரியா, இதான் வழி. இதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து அவங்களையும் போட்டு சாடிச்சு கொண்டு அந்த கஷ்டப்படுற மக்களை போட்டு என்ன தண்ணி கொண்டு இந்தியா நாடு இன்னும் வல்லரசு நாடு ஆயிடும், இந்திய மீனவர்கள் வளர்ந்துடுவாங்க. இதுக்காக நான் பிரதேசவாதத்தை நான் சொல்ல வரல. ஆனா எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுற என்ற நேரத்துல இதுக்கு வந்து அர்ச்சுனாவா இருந்திருந்தா, டாக்டர் அர்ச்சுனாவா இருந்தா இதைத்தான் செஞ்சிருப்பாரு. ஓகே, இவ்வளவு 1 கிலோமீட்டர் எங்க இல்ல, இவ்வளவு 1 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறியா, அடி 15 லட்சம், அடி 20 லட்சம், அடி 50 லட்சம் தண்டா பணம், நாட்டுக்கு வருமானம். அதுக்கப்புறம் மீனவர் வர மாட்டாங்க, எங்களுடைய மீனவர் மீன் பிடிப்பாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் வளரும், நாட்டுடைய வருமானம் வளரும். வேற வழி இல்ல, இதைத்தான் செய்ய முடியும். இதை விட்டுட்டு கடலுக்குள்ள போய் முத்தெடுக்கிற நண்டு போய் நிக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மக்களே. இதனாலதான் நாங்க டாக்டரை எப்படியாவது முதலமைச்சராக கொண்டாந்தோம்னு சொன்னா அவர் கட்டாயம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பார் அப்படின்ற நோக்கத்துல வந்து நான் தொடர்ச்சியா அவருக்கான ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நான் சொல்றதுல சரி பிள்ளைகள் இருக்கின்ற பட்சத்துல மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.